ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஜூலை லாஸ்ட் வீக் இல்லனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள எக்ஸாம் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம குரூப் டிக்காக ஃபைனல் பேட்ச் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 90 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓப்பன்ல வர ஸ்டூடெண்ட், சிசிஏ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த ஃபைனல் பேட்ச்லயே நாம இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு நாளையில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஏப்ரல் மந்த்துக்கான மந்த் எண்ட் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சில இருந்து செலக்ஷன் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த செலக்ஷன் போஸ்டுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து மே 1ஆம் தேதி, ஓகே, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். செலக்ஷன் பேட்சுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் மே 1ஆம் தேதி நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, புதுசா இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளான்ல பாத்தீங்கன்னா டே 1ல என்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸும் இருக்கும். சிலபஸ் போல்டர்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் நீங்க படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் முடிக்க உங்களுக்கு அதுலயே சாப்டர் டெஸ்டும் வந்து கொடுத்துருவோம். டே 7ல பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். ஸோ அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்லாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு போனதுனால வேற மெத்தட்ல கொண்டு போனோம். இப்போ வந்து கரெக்டா 90 டேஸ், ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா 90 நாள் தான் டைம் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டா கிளியர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், இது மூணும் படிக்கும் போதே பேரலா கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு வரணும். ஃபைனலா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது ப்ரீவியஸா ரயில்வேல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். இதுதான் ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சோ இப்போ கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. நான் வந்து ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன், கரண்ட் அஃபேர்ல ரொம்ப வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்லயும் நம்ம சிஏக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷன், அடுத்தடுத்து எக்ஸாமுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதுனால கரண்ட் அஃபேர் வீடியோ வந்து கன்சிஸ்டன்டா யூடியூப்ல கொடுக்க முடியல. எனக்கு கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து மே 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட், சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் வேணும், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 399. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட், கரண்ட் அஃபேர் மட்டும் லைஃப் டைம் வேலிடிட்டினா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க.
அதாவது 1 இயர் வேலிடிட்டி இல்ல NTPCக்கு CA ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் NTPC CA மெசேஜ் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா ஐ வாண்ட் CA 1ன்னு போடுங்க. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. வீக்லி பிளான் வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச்ல நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா நாளைக்கு, அந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டே 1 ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க படிக்க வேண்டிய டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் தான் நீங்க படிக்கணும். எடுத்த உடனேயுமே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா அதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 7 மார்க் தான். வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இதுக்கு தான் வெயிட்டேஜ் வந்து அதிகம் குரூப் டில. ஸோ டே 1ல ஆரம்பிக்கும் போதே அப்ப இருந்தே கரண்ட் அஃபேரும் நீங்க படிச்சிடணும். குரூப் டி பொறுத்த வரைக்கும் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் தரவா படிச்சீங்கனாலே போதும். 20 கொஸ்டின்ல கண்டிப்பா உங்களால 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும் ஜெனரல் அவேர்னஸ்ல. ஓகேவா? ஏன்னா இப்போ ரீசெண்டா ரயில்வேயோட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு பழைய கரண்ட் அஃபேர் எல்லாம் கேட்கறது கிடையாது. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் தான் கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரியில இருந்து ஒரு ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் படிச்சீங்கனாலே போதும். இல்ல ஜூலை லாஸ்ட் வீக் வந்தா கூட ஜனவரியில இருந்து ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிச்சீங்கனாலே போதுமானது. அதனாலதான் ஜனவரியில இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி இந்த பிளான்ல கொடுத்திருப்போம். டே 2ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர். டே 3ல பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர் டாபிக். எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்லாம் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். இந்த ஃபிகர் கம்ப்ளீஷன், எம்பெடட் ஃபிகர், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் கான்செப்ட்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மிரர் இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உள்ளது ரைட்டுக்கு போகும், ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு போகும். இவ்வளவுதான் கான்செப்ட். வாட்டர் இமேஜ் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும். ஃபிகர் கம்ப்ளீஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு கான்செப்டே தேவையில்ல. ஒரு படம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க முக்காவாசி இது, அதுல மீதியை நாம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். எம்பெடட் ஃபிகர்னா ஒரு பெரிய படத்தை கொஸ்டின்ல கொடுத்துட்டு அதோட சின்ன பார்ட் ஆப்ஷன்ல இருக்கும், இல்லனா சின்ன பார்ட்டை கொஸ்டின்ல கொடுத்துட்டு பெரிய படம் ஆப்ஷன்ல இருக்கும். சோ சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கிளாசிபிகேஷன். ஓகேவா? சோ இது கிளாசிபிகேஷன் படிக்கும் போதே டே 4ல ஜனவரி 14ல இருந்து 17 வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிப்பீங்க. டே 5ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங். ஓகே, இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சில ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிகர் இந்த மாதிரி வந்தா என்ன மாதிரி கவுண்ட் பண்ணணும், சோ ஃபிகர் வந்து இப்படி வந்தா என்ன மாதிரி கவுண்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே சொல்லியிருப்போம். அது ட்ரையாங்கிள் எப்படி கவுண்ட் பண்ணணும், அதே இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரா கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கவுண்ட் பண்றதுங்க கூடியது, ஸ்கொயர்ல இந்த ஷேப்னா எப்படி கவுண்ட் பண்ணணும், இந்த ஷேப்னா என்ன மாதிரி கவுண்ட் பண்ணணுங்க கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டே 5ல இந்த டாபிக்கை தரவா முடிச்சிடலாம். டே 6ல அகைன் ஃபிகர் கவுண்டிங் ரிவிஷன் பண்ணிட்டு வேதிக் மேக்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா அடுத்த வாரம், ஓகே இது வந்து இந்த வாரத்துக்கான பிளானா, செகண்ட் வீக்கோட பிளான்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த டாபிக் தெரியணும் அப்படின்னா அதுக்கு வேதிக் மேக்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் இந்த டாபிக்கை ஸ்பீடா சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் டாபிக் மட்டும் டே 6ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணணும், ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியத ஜனவரி 1 to 10 வரை ரிவிஷன் பண்ணணும். டே 7ல பாத்தீங்க அப்படின்னா டே 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரையும் ரிவிஷன் பண்ணணும். உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அந்த சாட்டர்டே. ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து வீக்லி டெஸ்ட்டும் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுதான் ஃபைனல் பேட்சுக்கான கடைசி பிளான், ஃபர்ஸ்ட் வீக்கான பிளான். ஓகேவா? இப்போ எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கிறதுனால தான் ஃபைனல் பேட்ச்லயே நம்ம இன்னொரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் டிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து நாம ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கலாம். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அந்த எஃபோர்ட்டை பொறுத்து தான் அடுத்து நாம ஆபீசரா மாற முடியும். ஓகேவா? சோ கரெக்டா படிங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இங்க இதை விட வேலை வந்து பல மடங்கு வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? கஷ்டமா இருக்கும்னு சொல்றதை விட எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இங்கேயே நாம வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ காம்படிஷன் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி எக்ஸாம் நாம கிளியர் பண்ணி உள்ள போயிட்டோம்னாலே நமக்கு வந்து உள்ள போய் அந்த வேலையை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்காது. ஓகேவா? ஏன்னா
காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிறது ஒரே நாள் நைட்ல நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில போய் எழுதி அதுக்கு அடுத்த நாள் ஆர்டர் வாங்க முடியாது. யாரா இருந்தாலுமே குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம ரிசல்ட்டுக்கு அடுத்து பிஇடி இருக்கா இல்ல அடுத்த லெவல் இருக்கா அதுக்கு வெயிட் பண்ணி டிவி முடிச்சு நம்ம வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருத வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேவா? சோ படபடன்னு நிக்காம கரெக்டா கன்சிஸ்டன்டா படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஒரு 4 மாசம் எக்ஸாம் டேட் வரைக்கும் கரெக்டா நான் சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டேன், ஒரு 85 மார்க்குக்கு மேல நான் எடுத்துருவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு டார்கெட்டை கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிரும். இது ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே மத்தது எல்லாமே தானா நடந்துரும். சோ படிக்க ஆரம்பிங்க, கன்சிஸ்டன்டா படிங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. சோ ரொம்ப சோசியல் மீடியாக்குள்ளலாம் போகாதீங்க. இன்ஸ்டாகிராம் அதுல போறது, யூடியூப் ஷார்ட்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணாம உங்க ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்க ஆரம்பிங்க. அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் அக்டோபர் டு டிசம்பர் மாசத்துக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சாதான் அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இல்ல இப்ப +2 முடிச்சிட்டீங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் டார்கெட் வச்சிருக்கீங்கன்னா இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, எல்லாமே இப்ப கையில கிடைக்குது, ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு. கையில இருக்க மொபைல் போனை நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம். நீங்க அதை கரெக்டா கன்சிஸ்டன்டா உட்கார்ந்து உங்க ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? சோ எல்லாரும் மொத்தமா ஏதோ ஒரு பாதையில வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வேற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தோ, ரீல்ஸ் போட்டுக்கிட்டோ, இல்ல யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டோ, இல்ல வேற ஏதோ ஒரு தேவையில்லாம இல்ல வேற எங்கேயாவது ஒரு குரூப்ல மொத்தமா உட்காந்து சேட் பண்ணிட்டோ இருக்கும்போது நாம யூனிக்கா கிடனா உட்கார்ந்து நமக்கு என்ன தேவையோ நம்மளோட எய்ம்ல ரொம்ப சுயநலமா இருக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுல ரொம்ப சுயநலமா இருக்கணும். ஓகேவா? ஜெயிக்கிறத யாருக்காகவும் எந்த இதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஈவன் நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக கூட நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுப்போம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடு கூப்பிடுறாங்களா போவோம். எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்ணோம்னா சின்ன சின்ன சந்தோஷங்களா இருக்கட்டும், அந்த மொமெண்ட்ல ஒரு நிமிஷம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எங்கேயாவது உட்காந்து யாரு கூடயாவது சேட் பண்ணிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், இல்ல போன் பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டால ஏதாவது ஒரு இது பண்றதா இருக்கட்டும், அந்த மொமெண்ட்டுக்கு அது சந்தோஷமா இருக்குமே தவிர நம்ம லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கான அடையாளத்தை உருவாக்கணும். ஓகேவா? அதுக்கான பாதைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி 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 வந்துட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ அந்த வயசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. 18, 20, 23, 25 வயசெல்லாம் ரொம்ப ஒரு இது ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த வயசுக்குலாம் போக முடியாது. அந்த வயசுலதான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும், எல்லாத்துக்கும் வரும். லைஃப்ல முன்னேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும், வேற மாதிரி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்றோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன், 1899 தான். ஓகேவா? ஸோ ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். செலக்ஷன் போஸ்ட்டுக்கான பேட்சும் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கவர் ஆகும். 10th லெவல், 12th லெவல், டிகிரி லெவல் பொறுத்து செலக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகேவா? சோ ஒரு டைம் தான் 1899 நீங்க வந்து பே பண்ண போறீங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலோட லிங்க். பிளஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க, இல்ல எஸ்எஸ்சி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆப்போட லிங்க், நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிருங்க, ஜாயின் பண்ணல அப்படின்னா. ஏன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம். ஒரு எக்ஸாம் பத்தின நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹால் டிக்கெட் வருதா இருக்கட்டும், இல்லனா ஒரு சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதோட அப்டேட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சேனல்ல ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெசேஜா ஷேர் பண்ணிட்டு தான் அடுத்து யூடியூப்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். அதனால டெலிகிராம் சேனல் ரொம்ப முக்கியம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல போயிட்டு ஜஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டீங்கனாலே நம்ம சேனல் வந்துரும். சோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். என்ன டவுட்னாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி நாம வந்து கடைசி 10 நாள் இருக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு யூடியூப்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஈவினிங் 7 o'clock வீடியோ வந்துரும். சோ அந்த கிளாஸஸையும் கரெக்டா பாத்துருங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.